சொல்றாங்க. என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு? So it is given that x into cos of p plus y plus cos p into sin of p plus y equal to 0. இங்க pங்கிறது என்ன சொல்லிட்டோம்? இஸ் அ கான்ஸ்டன்ட் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேட்கறது வந்து cos p into dy by dx equal to this one. ஸோ நம்ம எது பண்ண வேணாம் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டைரெக்டாக பண்ணுறோம். அப்போ என்னாச்சு ஸ்பிளிட் பண்ணுங்க டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இங்கே காஸ் பிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட், அதனால் வெளியெடுத்துங்க காஸ் பி வெளியெடுத்துங்க இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டெரிவேட்டிவ் ஆஃப் ஜீரோ கான்ஸ்டன்ட், அதனால் டைரெக்டாக ஜீரோன்னு வந்து சொல்கிறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்ன இருக்குது u இன்ட்டு வி மெட்டு u டேஷ் சொல்லுமா u டேஷ் என்ன கிடைக்கும் ஒன்னா, அப்போ 1 இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் ஒய் ப்ளஸ் u டேஷ் வி ப்ளஸ் u இன்ட்டு வி டேஷ் என்னது மைனஸ் சைன் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால ஒய் இருக்குது இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. செகண்ட் டைம் என்னது ப்ளஸ் காஸ் பி இருக்குது டெரிவேட்டிவ் ஆஃப் சைன், டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் என்னது டெரிவேட்டிவ் சைன் வந்து காஸ், அப்போ காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் இருக்கிறதுனால டிஒய் பை டிஎக்ஸ். சரியாம்மா? இதில் என்ன டவுட் இருக்குதா? விதின் டவுட் இருக்குதாப்பா? சரி, இப்போ நம்மளுக்கு என்னது டிஒய் பை டிஎக்ஸ்ங்கிற டேம் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. டிஒய் பை டிஎக்ஸ் யாரு இவனும் இவனும் மட்டும் இருக்குது, இது ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்போ இவனும் இவனை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மீதி டேம் யாரு இந்த டேம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த டேம் என்ன பண்ணுறீங்க ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் plus cos p into cos of p plus y into dy by dx equal to cos of p plus y. cos of p plus y. நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் வருது? ப்ரூஃப் அடிக்கடி பார்த்துங்க. cos ஸ்கொயர் இந்த cos p வரும், cos ஸ்கொயர் p plus y வரும். சரிம்மா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸே இன்வால்வ் ஆகல, நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸே இன்வால்வ் ஆகல. அப்போ இந்த டேர்ம்லேருந்து எக்ஸே என்ன வரும்னு கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி எக்ஸே இன்வால்வ் ஆகல, இந்த டேர்ம்லேருந்து எக்ஸ் என்ன கிடைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் டிஒய் பை டிஎக்ஸ் என்ன வருது போட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது பார்க்கலாம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக எடுத்துக்கணும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன நடக்குது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு sin of p plus y plus இங்கே இருக்குது cos b into cos of p plus y கரெக்டுங்களா ஈக்குவல் டு இந்த டைம் அங்கே போச்சுன்னா மைனஸ் இருக்குங்களா மைனஸ் cos of p plus y cos of மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஆகும். ஓகே, சரி, இப்போ dy by dx என்ன வரும் பார்த்தீங்க. அப்போ dy by dx ஈக்குவல் டு அந்த டைம் கீழே போயிடும். அப்போ என்னாச்சு மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் டிவைடட் பை இந்த ஓவரால் டைம் கீழே வந்துடும். அப்போ என்னாச்சு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் பி ப்ளஸ். சரிங்களா? சரி, நம்மளுக்கு ப்ரூஃப் இன்னும் வரல. ப்ரூஃப் வரலன்னா மீனிங் என்ன எக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் வந்து இங்கே கிடையாது. ப்ரூவ் தட்டில் பாருங்க எக்ஸுங்கிற டைமே கிடையாது. அப்போ இந்த டேம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சொல்றாங்க இந்த டேம் வந்து எக்ஸ் என்னடா கிடைக்கும் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் இந்த டைம் இங்கே மூவ் ஆயிருமா. அப்போ ஈக்குவல் என்ன கிடைக்குது காஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் பி ப்ளஸ் ஒய். அங்கே போகிறனால இங்கே மைனஸ் வரும். கரெக்டுங்களா? இந்த டைம் இங்கே போனால் ப்ளஸ் சைன் மைனஸ் ஆயிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது மைனஸ் காஸ் பி இன்ட்டு sin of p plus y divided by cos of p plus y. cos of p plus y.
கரெக்டாப்பா? ஏதாவது டவுட் இருக்குதாம்மா விதின்? நோ சார். அப்போ இந்த எக்ஸுங்கிற டைம் எங்கே அப்ளை பண்ண போறீங்க? இங்கே டைம் அப்ளை பண்ண போறீங்க. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸோட டைம் மைனஸ் ஆஃப் எக்ஸோட டைம் என்ன கிடைச்சது? ஒருக்க பார்த்துங்க. எக்ஸ் என்ன கிடைச்சது? எக்ஸ் என்னமா கிடைச்சது? ஒருக்க பார்த்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. காஸ் பி சைன். ஓகே, பார்த்துக்கோ. மைனஸ் காஸ் பி sin of x plus Sin of y plus b or p plus y நினைக்கிறேன். p plus y p plus y. divided by cos of p plus y. கரெக்டா? cos of p plus y. Yes sir. வெளியே என்ன இருக்குது? plus cos p into Cos. cos of p plus y. கரெக்டாடா கண்ணு? இப்போ ரெண்டுக்கும் பாருங்க cos p காமனா இருக்குது. அப்போ என்ன ஆகும்? cos p காமனா எடுத்துக்கலாம். அப்போ என்னாச்சு? dy by dx ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் என்னவும் ப்ளஸ் ஆயிரும். என்னாச்சு? மேலே மைனஸ் ஆகுது. மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ரெண்டுக்கு காமன் என்ன எடுத்துட்டேன்? காஸ் பி காமன் எடுத்து காமனாக எடுத்துட்டேன். ரிமைனிங் யார் இருக்கிறா? சைன் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் டிவைடட் பை காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய். சரிங்களா? காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் இன்ட்டு சைன் இருக்குதுன்னா இந்த சைன் விட்டுட்டோம் பாருங்க. இன்ட்டு சைன் ஆஃப் பி ப்ளஸ் ஒய்னு ஒரு டேர்ம் இருக்குது. இன்ட்டு சைன் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் இங்கே என்ன கிடைக்கும்? ப்ளஸ் காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய். கரெக்டுங்களா? நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் கேட்டுக்கிறோம்? மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு கேட்டுக்கிறோன்னா அது மேலே போனால் காஸ் ஸ்கொயர் ஆகிடும். வந்துச்சு. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்து உங்களுக்கு வந்துடும். இப்போ என்ன நடக்குதுன்னா காஸ்பி என்னாச்சு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த காஸ்பி ரெண்டுக்கு காமனாக மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு? காஸ்பி இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் டிவைடட் பை இது எல்சிஎம் எடுறாங்க. எல்சிஎம் எடுத்து என்ன நடக்கும்? இது சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போ சைன் ஸ்கொயர் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் எல்சிஎம் எடுத்தால் காஸ் இன்ட்டு காசு காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் டிவைடட் பை இருக்குது காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய் டிவைடட் பை காஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஒய். இப்போ என்ன சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன? ஐடென்டி ஃபார்முலா. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ என்னமா? ஒன்றா? ஒன்று. இந்த காசு வந்து என்னவும் நியூமரேட்டருக்கு போயிடும். இந்த காசு வந்து என்னவும் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ சொல்லுங்க, காஸ் பி இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் பி ப்ளஸ் ஒய் இந்த காஸ் பி ப்ளஸ் ஒய் இங்கே வந்துடும். காஸ் பி ப்ளஸ் ஒய் கரெக்டுங்களா? டிவைடட் பை இது என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1. கரெக்டாமா? காஸ் இன்ட்டு காஸ் என்ன? காஸ் ஸ்கொயரா? காஸ் இன்ட்டு காஸ் ரெண்டுமே பி ப்ளஸ் ஒய் தான். காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர். அப்போ என்னாச்சு? காஸ் பி இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் ஒய். அவ்வளோதான் மிஸ் பண்ணுங்க. ஓகே ஐடியா ஓகேவா? ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணிங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். கொஞ்சம் ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் ட்ரை பண்ணி போட்டுகிட்டே இருங்க, வந்துடும். ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி போட்டுகிட்டே இருந்தால் தான் கிடைக்கும், என்ன கிடைக்காது. சரியாப்பா?